ஒளியை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய உலகின் ஒளியை தங்கள் இருதயத்திலே ஏற்றுக்கொண்ட மாபெரும் ஆவிக்குரிய தலைவர்கள், தெய்வீக தலைவர்கள் பெரிதாய் சிந்திக்கிறார்கள். என்ன பெரிதாய் சிந்திக்கிறாங்க? they think big. அப்ப ஒளியை பெற்ற தெய்வீக தலைவர்களுடைய சிந்தனைகள் பெரிதாய் இருக்கிறது. தங்கள் தரிசனத்தை விட தேவனின் தரிசனம் எப்போதும் பெரிது என்று அவர்கள் உணர்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கைக்கு தேவன் கொடுக்கிற தரிசனம், தேவன் கொடுக்கிற திட்டம், நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் வைத்திருக்கிற பெரிய திட்டம், அது பெரிது. இதை தெய்வீக தலைவர்கள், காட்லி லீடர்ஸ் கண்டுபிடிக்கிறார்கள். இரண்டாவதா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த தெய்வீக தலைவர்கள் மற்றவர்களை சிந்திக்கிறார்கள். மற்றவர்களை எப்போதும் தங்களுடைய காரியங்களில் இணைக்கிறார்கள். பாருங்க, அந்த ஒளியின் குணத்தை பார்த்தீங்களா? சுயநலவாதிகளா இல்லை, மற்றவர்களையும் இணைத்து சமாதானமாய் மற்றவர்களையும் உயர்த்துகிற ஒரு காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள். they always include others in the mix அப்படின்னு நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, தெய்வீக தலைவர்கள் வெற்றியை சிந்திக்கிறார்கள். அப்ப அந்த ஒளியின் தலைவர்கள், ஒளியை உடைய தேவ ஜனங்கள், தலைவர்கள் வெற்றியை சிந்திக்கிறார்கள். என்ன வெற்றி? தேவனுடைய ஆளுகை, இந்த பூமியில நடக்கிற சாத்தானுடைய ஆளுகையை முறியடித்து தேவனின் ஆளுகை பூமிக்கு வருவதை பார்க்க அவர்கள் விரும்புகிறார்கள். தேவனின் ஆளுகை பூமிக்கு நிச்சயமாக வர இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவின் மூன்றாவது வருகையிலே முழுமையாக வருகிறதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது.